வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மசூதா. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு அம்மா ஒரு பொண்ணு அழகான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வந்துட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு சமயத்தில் தான் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது வந்துட்டு அம்மா பார்க்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற ஹீரோ வந்துட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோ வந்து பார்த்ததும் கண்டிப்பாக இந்த பொண்ணோட உடம்புல ஒரு ஆத்மா தான் இருக்குது, இதுக்கு நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தீர்வு பண்ணணுன்ட்டு ஒரு பாயை பார்க்க போகிறாரு. அந்த பாயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் இருக்கிற ஆத்மா அப்படிங்கிறது பேராத்மாவாக இருக்குது, அது தடுக்கவே முடியாது. அதனால பெரிய பாய்ட்டு தான் போடுங்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த உடம்புல இருக்கிற பேயை எப்படி வந்துட்டு இவங்க அகற்றுறாங்க, அந்த பேய்க்கான ஃப்ளாஷ்பேக் என்னங்கிறலாம் படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்தில் தமிழ் டப்பிங் நல்லா இருந்தது. படத்தோட ஹீரோவே வந்துட்டு ஒரு பயந்த சுபாகம் உடையவர் தான். இவர் பேய் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுமே ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது ஒரு சூப்பரான மூவாக இருந்தது. அவன் ஃப்ரெண்டுமே கேட்கறான், எதுக்காக தேவையில்லாத வேலை தூக்கி நம்ம தலைமையில போட்டுக்கிற, ஆல்ரெடி உனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. இதனால லவ்லியுமே வந்துட்டு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்படுது. இதெல்லாம் தவிர்த்தது போக அவங்க அந்த பொண்ணை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவனா நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது அவங்களுக்கும் கிடையாது, யாராக இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் பேசுகிற ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், இவரு வந்துட்டு பேய் கொடுசாரப்பட்டு பேய்ட்டு அடி வாங்குறான காட்சிகள் ஆகட்டும், கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்துட்டு திகிலூட்டு மாதிரியான சவுண்ட் டெக்னாலஜியை ரொம்ப அழகாக வந்துட்டு பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த பேய் வந்து பேய் பயமுறுத்துற மாதிரி இல்லை, ஒவ்வொரு காட்சிகளுமே அடுத்து என்ன நடக்க போகுது, அந்த குகைக்குள்ள போயிட்டு வந்துட்டு ஒரு கத்தி ஒன்று எடுத்துகிற வர மாதிரியான காட்சிகள் இருக்கும். அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்மள வந்துட்டு அந்த சீனில் ஒரு பதட்டை ஏற்படுத்துறாங்களே, அது ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அழகாகவே கன்சியூம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல அந்த பொண்ணோட அப்பா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு என்னோட எண்ணமா இருந்தது. மித்தபடி படத்துல வரக்கூடிய அந்த பாய், பெரிய பாய்னு சொல்றாங்களே, அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்குறாரு. ஹீரோ தான் இறங்கி அத்தனை வேலையுமே செய்யறாரு. கடைசி வரைக்கும் ஹீரோ தான் போராடி பண்றாரு. அப்ப பாய் என்ன உட்காந்து மந்திரம் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்ன, இவரோட கதாபாத்திரம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் பயங்கரமாகவும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணமா தான் வந்துட்டு இருந்தது. ஹீரோ தான் ஒவ்வொரு விஷயத்தையும் போய் கண்டுபிடிச்சு வந்துட்டு பாய்ட்டு சொல்றாரு, பாயா ஓ அப்படியா, இதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் பிளே பண்ற மாதிரி இருந்தது. அந்த ரோல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஃபிளாஷ்பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பொண்ணு எதனால வந்துட்டு இப்போ ஆவியா மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம். அவன் ஒரு வீட்டு கல்யாணமே வரும்போதே அவன் சூனியெல்லாம் வைக்கிறா, அந்த மாதிரி அவன் கேரக்டர் வந்துட்டு பிளே பண்ணியிருந்தாங்க. எதனால அவன் இப்படி மாறினா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா நமக்குமே இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அந்த பேய் கேரக்டரோட வந்துட்டு கனெக்ட் பண்ணி இருக்க முடியும். எடுத்ததுமே அவங்க சூனி வைக்கிறவங்க, அதனால வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க 2 பேர். பிரதரை கொண்டவங்கள அண்ணன் பழி வாங்குறாரு. ஒரு ப்ராப்பரா வந்துட்டு ஸ்டார்ட் டு எண்ட் இல்லையோ அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு. அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டெவலப் பண்ணியிருந்திருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ பார்க்குற சில பேய் படங்கள்ல இந்த மசூதா அப்படிங்கிறது டைம் வாட்சபிளான மூவியாக வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. நீங்கள் இதை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தட்டி விடுங்க.